தமிழ்நாடு அரசாங்கம் பல இடங்களிலே கொண்டு வந்திருப்பதால் தான் வெள்ள பாதிப்பிலிருந்து நாம் சீக்கிரம் ஓரளவிற்காவது 4-5 தினங்களில் மீள முடிந்தது. மடிப்பாக்கம் போன்ற பகுதிகளிலே அந்த ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முக்கியமாக அந்த சோழிங்கநல்லூர் பகுதியிலே முடிவடைந்து விட்டன. வேளச்சேரி பகுதி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முழுவதுமாக அந்த கட்டப்பணிகள் துரிதமாக எடுக்கப்பட்டு வருகின்றன. இனிமேல் இதற்கான விஷயங்கள் அடையாறு ஆற்றை பலப்படுத்துவதற்கு என்று இந்த நிதிநிலை அறிக்கையிலே நம்முடைய முதல்வர் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவிட்டிருக்கின்றார், ஒதுக்கி இருக்கின்றார். அதுவும் நமக்கான அந்த ஆபத்தை தடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் வெட்லாண்ட்ஸ் மிஷன், சதுப்பு நிலங்களை ரிக்ளமேஷன் அண்ட் ரீஜுவனேஷன் என்பதற்காகவே ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 100 சதுப்பு நிலங்களை கண்டறிந்து அவற்றை பாதுகாக்க பராமரிக்க அந்த குழு செயல்படும், நம்முடைய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தோடு இணைந்து. அந்த வழியிலே மிக 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 விரைவிலே அதற்கான ரோட் மேப் அமைக்கப்பட்டு அனைத்தும் செயல்படுத்தப்படும். அந்த பணம் அதுதான் பிரதமர் திமுகவை ஊழல் கட்சி என்று பலமுறை சொல்லுகின்றார். ஆனால் எங்கே ஊழல் இருக்கின்றது, யாருடைய மடியிலே கனம் இருக்கிறது என்பது மக்களுக்கு நன்றாக தெரிகின்றது. இப்பொழுது அவர்களிடத்திலேதான் அந்த ஊழல் இருக்கின்றது. 17ஆம் தேதி உங்களுக்கு முறையாக சொல்லப்படும். 17ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்படும். நன்றி. பார்த்துக்கோங்க.